ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி 18. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். திருமணத்திற்கு வர முடியாத அப்பாவின் நெருங்கிய நண்பர் ஒருவர் அனல்வேந்தனும் கலைவாணியும் வீட்டில் இருக்கிறார்கள் என்று அறிந்து தன் மனைவியோடு வீட்டிற்கு வர, வாங்க அங்குள், அனல்வேந்தன் அவர்களை வரவேற்க வீட்டாரோடு பேசிக் கொண்டிருந்த கலைவாணி அழைப்பை துண்டித்துவிட்டு புன்முறுவலோடு அவர்களை வரவேற்றாள். இதுதான் புது பொண்ணா? எப்படிமா இருக்க? நண்பர் கேட்க, நல்லா இருக்காங்கள். நீங்களும் ஆண்டி எப்படி இருக்கீங்க? புன்முறுவல் மாறாமல் அவள் பதில் அளித்தபடியே அனல்வேந்தனின் அருகில் மிகவும் நெருக்கமாக வந்து நின்றாள். கலை, இது அப்பா கூட வேலை பார்க்கிற அப்பாவோட நெருங்கிய நண்பர் ஆப்ரகம். இது அவங்களுடைய மனைவி ஜான்சி ஆண்டி. ஆண்டிக்கு இப்பதான் ஒரு ஆபரேஷன் நடந்தது, அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு வர முடியல. ஆமாங்கள், நாங்க இங்க இருக்கோன்னு உங்களுக்கு யார் சொன்னா? வேந்தன் தான், வேற யாரு? நான் அடிக்கடி அவனுக்கு போன் போட்டு விசாரிச்சுட்டே இருந்தேப்பா. கல்யாணத்துக்கோ வர முடியல, போன் போட்டு விசாரிக்கவாவது செய்ய வேண்டாமா? அப்படி விசாரிக்கும் போதுதான் எங்கிருந்து போன டூரிஸ்ட் பஸ் ஏதோ இன்ஜின் பிரச்சனையால ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போனவங்க எல்லாரும் ட்ரெயின்ல திரும்பி வராங்கன்னு சொன்னோம். ஆமாங்கள், காலையில மண்டபத்துக்கு போற வழியில மக்கர் பண்ணிடுச்சு. ஓனருக்கு மொத்த காசையும் கொடுத்துடாதீங்கப்பா. இல்லங்கள், பாதி காசு போதும்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, அதை விடுப்பா. நியாயமா பார்த்தா இந்த நேரத்துல நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்க கூடாது. ஆனா மனசு கேக்கலப்பா. நீ என்னுடைய மகன் மாதிரி இல்லையா? இருக்கையிலிருந்து எழுந்தவர் தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை நுழைத்து ஒரு சிறு பாக்ஸை வெளியே எடுத்தார். அதில் ஒரே மாதிரியான 2 மோதிரங்கள் இருந்தது. ஒரு மோதிரத்தை எடுத்து அனல்வேந்தனுக்கு அணிவித்தவர் மறு மோதிரத்தை எடுத்து மனைவியிடம் கொடுக்க, அவர் அதை வாங்கி கலைவாணியின் விரலில் அணிவித்தார். கலைவாணி போட்டு கொடுத்த டீயை பருகியவர்கள் உடனே கிளம்பியும் விட்டனர். அவர்கள் வாசலை தாண்டியதும் கலைவாணி செல்போனை எடுத்து யாரையோ அழைக்க தயாராக எட்டி அதை பிடுங்கியவன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வந்த நேரத்துல இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் போன் போட்டு பேசின. சரி, பரவாயில்லன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒண்ணு விட்ட சொந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசின. சரின்னு சொல்லி அதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போன் போட்டு பேசினேன். அதையும் விட்டாச்சு. இப்ப யாருக்கு போன் பண்ற? அவள் பதில் கூறாமல் அவனுக்கு முதுகை காட்டி மார்புக்கு குறுகி கைகளை கட்டியபடி நின்றுவிட, என்ன சாகிற வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டியா? அதற்கும் பதில் கூறாமல் அருகில் இருந்த அறையை நோக்கி அவள் நடக்க, எட்டி கையை பிடித்தவன், சரி நீ பேச வேண்டாம். பேசி என்ன ஆக போகுது? தேவையில்லாம நம்ம 2 பேருக்கு இடையில சண்டை தான் வரும். கரத்தை அவனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து விலக முயன்றவளை இழுத்து தன்னோடு சேர்த்தவன், சாரி, என்னால என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. மத்தபடி நான் உன்னை மதிக்கலன்னு நீ தப்பா நினைக்காத. உன் மேல எனக்கு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு, காதல் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு நின்னா எப்படி? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவன் கையை தட்டி விட்டவள் விலகி செல்ல மீண்டும் எட்டி பிடித்தவன், அதுதான் சாரி சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அவள் விழிகள் நிறைந்து விட்டது. ஏய், அழறியா? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிக்க கூடாதா? அவன் கையை மீண்டும் தட்டி விட்டவள், என்ன தொடாதீங்க, தொட்டா செத்துடுவேன். விலகி சென்றவளை எட்டி பிடிக்க கரத்தை நீட்டியவன் நெருப்பை தொட்டார் போல் இழுத்து கொண்டான். அவள் அருகில் இருந்த அறைக்குள் சென்று படுக்கையில் பொத்தென்று வீழ்ந்தாள். அவள் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது. சில நிமிடங்கள் ஹாலிலேயே நின்றவன் கோபமாக அறைக்குள் வந்து கதவை தாளிட்டு விட்டு அவள் அருகில் வர, படுக்கையில் விழி மூடி கிடப்பவளின் விழிகளின் ஓரம் கண்ணீர். அவள் நெற்றியில் அலட்சியமாக வீழ்ந்து கிடக்கும் கூந்தலை தன் விரல்களால் அவள் செவி இடுக்கில் ஒதுக்கியவனின் கையை தட்டி எறிந்தாள். உங்ககிட்ட தானே சொன்னேன், என்ன தொடாதீங்க, தொட்டா செத்துடுவேன். ஓ அப்படியா? அப்பவா 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே செத்து போலாம். அவளை அப்படியே வாரி அணைத்து அவள் எதிர்ப்புகளை முறியடித்து முதல் முத்தத்தை அவள் கழுத்தில் பதித்தான். ஒரே முத்தத்தில் அவள் மொத்த எதிர்ப்பும் அடங்கி போனது. உதட்டை மேலே உயர்த்தி அவள் செவ்விதழில் அடுத்த முத்தத்தை அவன் பதிக்க, முழுமையாக அவன் மீது சாய்ந்தவளின் கரமும் அவனை அணைத்துக் கொண்டது. ஏசி குளிரில் போர்வைக்குள் அவனை அணைத்தபடி படுத்திருந்தவளின் செவியில் இதழ் பதித்தவன், எப்படி
தூக்க மாட்டிக்கலாமா இல்ல போய் விஷம் வாங்கிட்டு வரவா? குறும்பான அவனது வார்த்தைகள் முற்றும் முன் முத்தத்தால் வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவள் சட்டென்று அவன் உதட்டை கடித்து ஒரு இழு இழுத்தாள். ஆ! வலியில் துடித்தவன், ஏய் ராட்சசியாடி நீ, ஏண்டி கடிக்கிற? திருப்பி கடிக்க எனக்கு எத்தனை நேரம் ஆகும்? வாய்க்கு வந்தது பேசி அடுத்தவங்களை காயப்படுத்தினது இந்த உதடு தானே? அவ்வளவு மோசமான இந்த உதடுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? அப்படியா? காயப்படுத்துற உதட்டுக்கு தண்டனை கொடுக்கணுமா? அப்படின்னா உன்னோட உதட்டுக்கும் சேர்த்துதான் தண்டனை கொடுக்கணும். என்னோட உதட்டு உங்களை என்ன பண்ணிச்சான்? தொட்டா செத்துடுவேன்னு சொல்லி என்னுடைய இதயத்துல ஈட்டியே எரிஞ்சது இந்த உதடு தானே? ஏன் மறந்துட்டியா? அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? அவள் உதட்டை தேடி சென்றபடியே அவன் கேட்க சட்டென்று தலையை திருப்பி கொண்டவளின் தலையை பிடித்து தன் பக்கம் திருப்பியவன், இனிமே மறந்தும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாத. அதை என்னால தாங்க முடியாது. சாகுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல கலை, வாழ்றதுதான் பெருசு. அத மறந்துடாத. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். தேவையில்லாம என் மனசு காயப்படுத்தாத. உனக்கு ஏதும் ஆயிடுமோன்ற பயத்துலதான் நான் வைத்தியர்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. அவள் விழிகள் நிறைந்தது. உங்க காதல் பாசம் இத நான் ரொம்ப பயப்படுறேன். எனக்கு ஏதாவது ஆயிட்டா நீங்க அதை எப்படி தாங்கிப்பீங்கன்னு தெரியல. அவனை எண்ணி அவள் மனம் துடிக்கவே செய்தது. திரும்பவும் அழறியா? இங்க பாரு, இனிமே நீ அழக்கூடாது. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரி. அவளை ஆசையாய் வாரி அணைத்துக் கொண்டவன், நேத்து நைட்டு நான் தூங்கல தெரியும்ல? தெரியும். எனக்கு தூக்கம் வருது. விழிகளை மூடியவன் கூற அவன் நெற்றியில் முத்தமிட்டவள் அவன் தலைமுடியை மெல்ல வருடிவிட அவன் சில நொடிகளிலேயே உறங்கி போனான். காலை வீடு வந்து சேர்ந்த அப்பா அம்மா அக்னி அழைப்பு மணியை அழுத்தும் போதுதான் அனல்வேந்தனுக்கு விழிப்பு வந்தது. அவனை சுற்றி வளைத்து மார்பில் முகம் புதைத்து அவன் மொத்த உடலையும் மெத்தையாக்கி கலைவாணி உறங்க அவளை எழுப்ப மனமில்லாமல் மெதுவாக அவளை அகற்றி படுக்கையில் கிடத்தியவன் எழுந்து வந்து கதவை திறக்க பிரகாசமான அவன் முகம் மூவரையும் மகிழ்வித்தது. குட் மார்னிங் புன்னகையோடு அவன் கூற பதில் குட் மார்னிங் கூறியவர்கள் வீட்டிற்குள் வந்தனர். என்னப்பா இது? எனக்கு போன் பண்ணியிருந்தா நான் கார் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அதெல்லாம் எதுக்குப்பா? நீ முந்தா நாள் நைட்டு தூங்கவே இல்ல, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்ன. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் விட்டுட்டோம். இப்ப என்ன, ஒரு ஆட்டோ பிடிச்சு நாங்க வந்துட்டோம். அதுக்காக உன்னை கஷ்டப்படுத்தணுமா? சரி, கலை எங்கப்பா? தூங்கிட்டு இருக்காமா. அண்ணா, அன்னைக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல அக்னி. ஆனா அப்பா, கலைக்கு ஏதோ பயங்கர நோய் இருக்கிற மாதிரி அந்த வைத்தியர் அவளை பயமுறுத்தி வச்சிருக்கான் போல. முதல்ல அவளுடைய அந்த மைண்ட மாத்தணும். சாயந்தரம் ஏதாவது நல்ல டாக்டர் கிட்ட கலைய கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானேப்பா. சாயந்தரம் வெளியே எங்கேயாவது போற மாதிரி போயிட்டு டாக்டரையும் பாத்துட்டு வந்துடுங்க. அனல்வேந்தன் கலைவாணியை படுக்கையில் கிடத்தும் போதே அவளுக்கு விழிப்பு வந்திருந்தது. அவர்கள் உரையாடலை கேட்டபடியே படுத்திருந்தவள் பயந்துதான் போனாள். என்னோட நோயை டாக்டர்ஸ் யாராவது கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆயிடுமே. சரி, எப்படியாவது சமாளிப்போம் எழலாம் என்று நினைத்தவள் அசதி காரணமாக மீண்டும் விழிகளை மூடிக்கொண்டாள். மாலை கலைவாணியோடு வீட்டிலிருந்து இறங்கியவன் அவளுக்கு 1-2 இடங்களை பேருக்கு காண்பித்துவிட்டு அவளை அந்த பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து வந்தான். மருத்துவமனை வாசலில் அவனது கார் வந்து நின்றதும், என்னாச்சு? எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம்? இல்ல கலை, உன்னுடைய மனசுல இந்த தலைவலிய பத்தி தப்பான எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். மைக்ரேன் ஒன்னும் ஆபத்தான நோய் கிடையாது. அத பத்தி உனக்கு ஒரு சின்ன கிளாஸ் எடுக்கலான்னு. ஓ, என்ன சைக்காட்டிஸ்ட் கிட்ட காட்ட கூட்டிட்டு வந்தீங்களா? கடைசியில என்ன பைத்தியக்காரியா ஆக்கிட்டீங்கல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல, பேசாதீங்க. மைக்ரேன்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா அது வந்து அதோடைய வலிய அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி புரியும். என்ன பைத்தியக்காரின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க இஷ்டப்படியே யார்கிட்ட வேணாலும் என்ன கொண்டு போய் காட்டுங்க. அவள் கோபமாக கூற, ஓகே, உன்னுடைய தலைவலி ஆபத்தானது இல்ல, அத பத்தி உனக்கு தப்பான எந்த எண்ணமும் இல்லைன்னா டாக்டரை பார்க்க வேண்டாம். நம்ம திரும்பி வீட்டுக்கே போலாம். அதுதான் நல்லது. அவன் காரை வீட்டிற்கு திருப்பினான். அப்பாடா, நிம்மதி பெருமூச்சு விட்டாள் கலைவாணி. பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.